மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை உயர்த்தி இருக்கிறது. 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான். இதை பத்தி பேசியிருக்கக்கூடிய ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல டாக்ஸ் ஸ்லாபை பத்தி ஏத்துனதை சொல்லியிருக்காங்களோ தவிர நியூ டாக்ஸ் ரெஜிமை மட்டும் தான் பேசினாங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை பத்தி பேசவே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை அப்படியே விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 12 லட்சம் ரூபாய் வருமான வரி உச்சவரம்பை வச்சிருக்காங்கல்ல, இதுல இந்தியால மொத்தமா 140 கோடி பேர் இருக்காங்க. அதுல 7.5 கோடி பேர் தான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றவங்களையும் 2 கோடி பேர் தான் டாக்ஸே கட்டுறாங்க. அந்த டாக்ஸ் கட்டுறவங்களையும் 1.5 கோடி பேருக்கு மேல தான் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. சோ இந்த டாக்ஸ் ஸ்லாப்ல நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் குறிப்பிடுறாங்க. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 30,000 ரூபாய் மட்டும் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. அதாவது 2 கோடி பேருக்கு தான் இந்த 30,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கும் மேல நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல டிஸ்கவுண்ட் வருது. அதாவது பணக்காரங்களுக்கு தான் டிஸ்கவுண்ட் வருது. நியாயமா பார்த்தா அவங்க இந்த 2 கோடி பேருக்கு, அதாவது கம்மியா சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட்டை கொடுத்துருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு பணக்காரங்களுக்கு தான் அதிகமான டிஸ்கவுண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. ரிலையன்ஸும் நைடா அப்படிங்கிற ரஷ்யன் நிறுவனத்தை சேர்ந்த பெட்ரோல் டீசல் விநியோகம் செய்யக்கூடிய 2 நிறுவனமும் பல மாநிலங்கள்ல என்ன பண்றாங்கன்னா ஹாப்பி ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கீம் மூலமா பெட்ரோல் டீசல் இதுல எல்லாம் 3 ரூபா 4 ரூபா 8 ரூபா வரைக்கும் இந்த ஹாப்பி ஹார்ஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. அப்படி அவங்களால பெட்ரோல் விலையை மலிவான விலையில இந்த 8 ரூபா வரைக்கும் குறைச்சு கொடுக்கும்போது இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் மாதிரியான எண்ணெய் நிறுவனங்களால ஏன் பெட்ரோலை குறைச்சு கொடுக்க முடியல? அதுலயும் இந்த பெட்ரோல் விலையில 50 ரூபாய் வரிக்கு தான் போயிருது. இதுல 1 லட்சம் கோடி ரூபாய் பெட்ரோல், கேஸ், டீசல் இதனுடைய விலையெல்லாம் குறைச்சிருந்தாங்கன்னா நடுத்தர மக்களுக்கு இது உதவியா இருந்திருக்கும். இப்படி நடுத்தர மக்களுக்கு இந்த சலுகைகள்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை அவங்க அதிகமா செலவிடவும் செய்வாங்க. ஆனா இதே இப்போ சலுகைகள் கொடுத்திருக்காங்களே, நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்லாம், இங்க நிறைய சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? செலவு பண்ணவே மாட்டாங்க. அவங்க அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கதான் செய்வாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ற கான்செப்ட் எப்படி சரியா இருக்கும்? வர சம்பளத்தை அதிகமா செலவு செய்யும் போது எக்கானமி அதிகமா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்ஸை கம்மியா கொடுத்துட்டா எப்படி செலவு பண்ணுவாங்க? பணக்காரங்க பேங்க்ல போட்டு வச்சுப்பாங்க. அவங்க சொல்ற கான்செப்டே தப்பா இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்ஐசியில ஐபிஓல கொண்டு வந்திருந்தாங்க, பப்ளிக் செக்டரா மாத்தி. அதுலயும் 5% ஷேர்ஸை வித்திருந்தாங்க. இப்ப எல்ஐசியில பெரிய பணக்காரங்க இந்த ஸ்கீம்ஸ்னால போட போறது இல்லை. பணக்காரங்க எல்லாருமே வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல தான் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப எல்ஐசியில இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் எல்ஐசியில எடுக்க போறாங்க. இப்ப 12 லேக் டாக்ஸ் இல்ல அப்படின்னா எல்ஐசியில போட மாட்டாங்க. அதை தாண்டி அவங்க எல்ஐசியை விட்டு வெளியில போய் போடுறது. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்ஐசியில இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ்க்கான கமிஷனையும் குறைச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இது எல்லாமே மத்திய பட்ஜெட்ல சிக்கலா தான் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன்.